காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். நான் உனக்கு கொடுத்திருக்கும் ஜீவன் எவ்வளவு பெரிய ஈவு! இதை நீ உணர்ந்து கொண்டால் காலத்தையும் நேரத்தையும் இப்படி வீணாக்க முடியுமா? அடுத்த வினாடி உன்னுடையது அல்ல, அல்லவே அல்ல. ஒவ்வொரு வினாடியும் விலையேற பெற்றது. இதை மறந்து விடாதே. இந்த புதிய நாள் என் பெரிய ஈவு. சுறுசுறுப்பாக செயல்படு. எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள் என்பது பிரசங்கியின் அறிவுரை. கூடுமானால் இன்று ஒரு எறும்பு கூட்டத்தையோ அல்லது ஒரு எறும்பையோ கொஞ்ச நேரம் செலவிட்டு கவனி. அதற்கு பிரபுவும் தலைவனும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கிறது. அநேக வேளைகளில் நீ நேரத்தை வீணாக்கும் விதம் எனக்கு வேதனையை தருகிறது. நீ வீணாக்கும் நேரம் உன்னை நியாயம் தீர்க்கும். உன் வாழ்க்கை வீணாகும். கடந்து போன காலம் திரும்பாது. திட்டமிட்டு உன் நேரத்தை செலவு செய். பிறருக்கு நன்மை செய்யும் தருணங்களை இழந்து விடாதே. மணித்துளிகள் மிக மிக விலையேற பெற்றவை. அவற்றை சேர்த்து வைக்கவோ கடனாக வாங்கவோ முடியாது. கவனம் தேவை. நிமிஷங்கள், வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாய் ஓடி மறைந்துவிடும். ஆதார வசனம்: நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். மார்க்கு 13:35.